அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பைபிளை தயவு செஞ்சு படி. அப்படி தங்கச்சி எல்லாம் கவனி. அப்படி ஒன்னும் நாம அல்லேலூயா ஒன்னும் அப்பா டக்குன்னு கிடையாது. ஆமே, நல்ல நேரம் கிடைக்கும் போது பைபிளை படி. கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை தான் பாதைக்கு தீபம், கர்த்தருடைய வார்த்தை தான் காரிருள்ள நம்மளை காப்பாற்றும். ஆமே, ஆமா, அந்த வசனத்துல தியானமா இருந்தா நம்மளுக்கு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படும். ஆமா, அந்த 1வது சங்கீதத்துல 4 இருக்கு. 1 ஹோப்ஃபுல், 2வது சக்சஸ்ஃபுல், 3வது ஃப்ரூட்ஃபுல், 4வது வண்டர்ஃபுல். அல்லேலூயா. ஆமா, அந்த 4 பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஹோப்ஃபுல், தன் காலத்தில் தன் கனியை தந்து ஃப்ரூட்ஃபுல், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல வண்டர்ஃபுல், அவன் செய்வதெல்லாம் சக்சஸ்ஃபுல். ஒரே அதிலே 4 வந்து. ஆமா, அந்த வார்த்தை தான் நமக்கு. நம்ம செய்யறது எல்லாம் வாய்க்கணும்னா பைபிள் மட்டும்தான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா நாம ஆண்டவரோடு பேசுவோம், பைபிளை படிச்சா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால அப்பா அம்மா எல்லாம் கவனிக்க பார்ப்போம். பசங்க காலேஜ் ஸ்கூல் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2 அதிகாரம் படிக்கும். என் பசங்களுக்கு நான் ரூல்ஸ் போட்டுக்கிறேன், 5 அதிகாரம் படிக்கணும். 2 பேரும் 5 அதிகாரம் படிக்கணும். ஆமா, 5 அதிகாரம் படிச்சுட்டு தான் புக்கே எடுக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பெருசா இருக்குது, 150 வசனம் இருக்குது, 70 வசனம் இருக்குது. அவனுக்கு தெரியாம இவனுக்கு சொல்லுவோம் 3 அதிகாரம் படிக்கணும், இவனுக்கு தெரியாம அவனுக்கு சொல்லுவோம் 3 அதிகாரம் படிக்கணும். அல்லேலூயா. எப்படியும் அவன் பைபிள் படிச்சு முன்னேறினா சரி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, உங்களுக்கு நான் தான் சொல்றேன், தயவு செஞ்சு பைபிளை படி. என் பசங்கிட்ட எந்த காரியத்தை ஹோல் பைபிள்ல எதை கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ல சொல்லுவான். எதை கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ல மொத்தத்தை சொல்லுவான். எல்லா கதையிலேருந்து சொல்லுவான். குறுக்க நெடுக்க நைட் எல்லாம் கேள்வி கேட்டே கொலை பண்ணுவான். நான் தூங்கிக்கினே குரட்டு விட்டுக்கினே பதில் சொல்லியிருக்கிறேன். ஆமா, கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அவங்க தூக்கம் வரலன்னா 2 பேரும் கேள்வி கேட்டோம். இந்த டேடி எப்பவுமே இப்படிதான்னுவான். ஒரு 2 கேள்வி கேட்டு தூங்கிட்டு இருப்பாருன்னுவான். ஆமா, அந்த மாதிரி தயவு செஞ்சு அப்பா அம்மா எல்லாம் கவனி. நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். நம்ம எல்லாம் நம்ம பிள்ளைங்க கூட இருக்க முடியாது. 2வது வரப்போகிற ஜெனரேஷன் எப்படி இருக்குமோன்னு தெரியாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மட்டும்தான் வாழ்க்கையை கட்டி எழுக்கும். ஆமே, நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், டே கொப்ப வாய் தான், வசனம் மட்டும் தான்டா வார்த்தை, வசனத்தை மட்டும் பிடிச்சிக்கிடான்ட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, உங்களுக்கு நான் அப்படிதான் சொல்றேன். பைபிளை படிக்காதாலும் பைபிளை படி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? பைபிளை நல்லா படி. பாருங்க, நல்லா படி, நல்லா படி. புரியலையா? எனக்கே புரியல. அல்லேலூயா. புரியலன்னா விட்டுடணும். ஆமே, அப்ப நடுராத்திரி 1 மணிக்கு போன் பண்ணி பார்த்து இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கக்கூடாது. நீ நம்ம எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்ச மாதிரி அந்த வசனத்துக்கு வரக்கூடாது. அந்தந்த நேரமும் காலமும் சமயம் வரும்போது ஆண்டவரே புரிய வைப்பார். அல்லேலூயா. உனக்கு எப்ப அதை கற்று தரணும்னு தெய்வம் நினைக்கிறாரோ அந்த நேரத்துல கண்டிப்பா அந்த வசனத்தை புரிய பண்ணுவா. ஆமே, நல்ல பைபிளை படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமா, தேவ நாமம் மகிமைப்படட்டும். என்னை தேடினால் கண்டடைவீர்கள், என்னை தேடினால் நான் தென்படுவேன் அப்படின்னு இருக்கிறார். அப்போ பைபிளை நல்லா படிப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே, ஒரு நல்ல பொருத்தனை பண்ணிக்கோங்க. நீங்களே ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் படிச்சு முடிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் வாசலை திறப்பார், கிருபையால் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அதே மாதிரி என் பசங்களுக்கு சண்டே ஆனா ஒரு சங்கீதம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். எனக்கு பிள்ளைய பிறந்துட்டாங்க. ஆமே, அல்லேலூயா. நான் திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டேன். ஒரு சகோதரர் சொல்றாங்க, பாஸ்டர் உங்க ஒய்ஃப் ரொம்ப பாவம் பாஸ்டர் அப்படின்னா. நீங்க வேற, நான் தான் பாவம் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமா, எப்படித்தான் தாங்கிறாங்களே தெரியலன்னா புரியல. கல்யாணமே ஆகாத பாருங்க, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆமா, அவங்க சொன்னாங்க உங்க ஒய்ஃப் ரொம்ப பாவம் பாஸ்டர், எப்படித்தான் தாங்கிறாங்க, இப்படி போட்டு உருட்டுறீங்களா அப்படின்னா. ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, சரி. அதனால மாறுவோம், விட வேண்டியதை விடுவோம், ஆண்டவர் பேசுனதை ஏற்றுக்கொள்ளுவோம், சிலது மன்னிக்க முடியாததை மன்னிச்சிடுவோம், ஏற்றுக்கொள்ளாததை ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. வாழ பொறுத்து கொஞ்ச நாள் நல்ல புருஷனா வாழ்வோம், நல்ல மனைவிக்கு நல்ல புருஷனா வாழ்வோம். எல்லாம் கவனி. நம்ம இல்லைன்னா நம்ம ஒய்ஃப் சர்வை பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம ஒய்ஃப் இல்லைன்னா நமக்கு ஒரு வேலை சூழல் இருக்காது. என்னதான் பெற்றெடுத்த பிள்ளையானாலும் பொண்ணானாலும் சும்மா சொத்துக்காகத்தான் எல்லாம். அல்லேலூயா. நம்ம ஒய்ஃப் நம்மளை விட்டு போயிட்டா பெரியவன் சொல்லுவான், டாடி நாங்க எல்லாரும் வெளியே போறோம், சின்னவன் கிட்ட போடுவான். சின்னவன் சொல்லுவான், நாங்களும் ஊருக்கு போறோம்ப்பா,
எங்கேயாச்சும் ஒருவேளை சாப்பாடு, ஒய்ஃப் இருந்தா பாரு உருட்டுவோம், என்ன குழம்பு, என்ன சாப்பாடு, என்ன டீ போட்டேன். அதனால ஒய்ஃபை கசந்துக்காத, திட்டு செய், அவங்க தான் நமக்கு. நம்ம சும்மா எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்காது. அல்லேலூயா. வாய் இருக்கிறது வடகிழக்கு தென்மேற்கு நல்லா இருக்கிற புருஷனையும் கொலகாரனா மாட்டாங்க. நல்லா வருவ கொலகாரி. அல்லேலூயா. சூத்திரம் புரியுதா? ஆமா, எப்ப பார்த்தாலும் அவன் அங்க வாங்கினா, அவ அங்க வாங்கினா, இவ இங்க வாங்கினா, நீ என்னத்த வாங்கின, உன்னை கட்டிக்கிட்ட, நான் வேற எவனா கட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இழிச்சவாய் உங்ககிட்ட மாட்டிட்டான். சூத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. வாய் இருக்குன்னு கண்ட மணிக்கு பேசக்கூடாது. கொஞ்ச நாள் தான் வாழ போறது. நல்ல மனைவியா வாழ்வோம், பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மாவா இருப்போம், அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைகளா இருப்போம், கூட பிறந்த சகோதரி சகோதரர்களுக்கு நல்ல சகோதரனா இருப்போம். சொத்து பிரச்சனையா வீட்டு தொலை எங்கேயாச்சும் எடுத்துட்டு போட்டோம். எவன் என்னத்தை கட்டிட்டு போக போறான், எப்ப சாவு வருமோன்னு தெரியாது. வாழ போறது கொஞ்ச நாள். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஆமே. ஆமா, நல்லா சண்டைலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஏது தோட்டத்துல நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேரம் பெத்தி எடுத்து பிள்ளைய பெத்தி எடுத்து, ஐயோ தேங்காய் மண்டை. அல்லேலூயா. உங்க அம்மா அன்னைக்கு அப்படி அதான் அவங்க அம்மாலே செத்து போயிட்டாங்கல்ல. ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் வரல. சூத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தை வேலி வச்சு அடிச்சுட்டாங்க. ஆனா கேட்ட தரப்பு உள்ள போறப்ப உங்ககிட்ட இருக்குது அந்த வல்லமை. அல்லேலூயா. சும்மா அதெல்லாம் பேசிட்டு தேவையில்லாதது பேச நடந்தது நடந்து போச்சு, அவ்வளவுதான். ஏதோ ஆதங்கத்துல அவங்க பேசுறாங்க, ஏதோ கோபத்துல அவங்க பேசுறாங்க. நல்ல புரிச்சனை கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம்ல. அல்லேலூயா. அதனால இந்த சும்மா அந்த பழைய பஞ்சாங்கம் பழைய காரியத்துல பேசாங்க. மன்னிப்போம், தேவையில்லாத தூக்கி தூரம் போடுவோம். வாழ போறது கொஞ்ச நாள், அது அர்த்தமுள்ளதா மாறுவோம். அதுதான் வாழ்க்கை. ஆமென். ஆண்டவரை தேடுவோம். சிலது விட முடியல, ஆண்டவர் கிட்ட கேட்போம். என்னால முடியல சாமி, எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே கேட்போம். கர்த்தர் கிருபையை தருவார், நம்மை மாற்றுவார். முடிஞ்ச அளவுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுவோம், சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவோம், யாரோ ஒருவருக்கு இயேசுவை பத்தி சொல்லுவோம். அல்லேலூயா. நம்மால யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படணும், நம்மால யாராவது ஒருவர் மாறணும், நம்மால தேவராட்சியம் கட்டப்படணும், நம்மால சபை கட்டப்படணும். அல்லேலூயா. ஆமா, நான் அன்னைக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு நீங்க நல்ல மகிமையா இருக்கீங்க. கர்த்தர் இதுக்கே உங்களை கோடா கோடியா ஆசீர்வதிப்பாராங்க. நல்ல ஆராதனை, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஜெபம் பண்றீங்க பாருங்க. இப்ப நல்ல பைபிள படிச்சிருக்கீங்க. அப்ப கூட எனக்கு என்ன ஒரு ஆதங்கன்னா, இந்த வயசு பசங்க ஒன்னும் படிக்கல பாரு, அப்படியே அம்மிக்கல்ல தேங்காய் நசுக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். எல்லாம் வயசான அம்மா மாதிரி பிரைஸ் வாங்கிக்கும் போது வெக்கமா இருக்காது. ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணுறது. இது வேற பேண்ட் சட்டை, சுடிதார் வேற நல்லா போட்டு மாட்டேன். வயசான அம்மா மாதிரி அப்படி படிக்கிறாங்க. உண்மை போற அடுத்த முறை வரும்போது பாஸ்ட் பிரைஸ் தரும்போது நீங்க தான் முதல் ஆளா நிக்கணும். என் மானத்தையாவது காப்பார். ஆம்பளைன்னு சொல்லாதீங்கயா, கோபமா வந்து எனக்கு ஒருத்தர் கூட வந்து வாங்கல இந்த தம்பியை தவிர. இயேசுவின் சத்தம் செய்யா. அல்லேலூயா. ஆமா, மாறணும். ஆமே, மாறணும். போடாவா மாறணும். அல்லேலூயா. பைபிள் படிச்சே ஆகணும். ஆமே. ஆமா, ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. மன்னிப்போம், மறப்போம், ஏற்றுக்கொள்வோம், அனுசரித்து போவோம், பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வோம், 4 பேருக்கு கிறிஸ்துவ காண்பிப்போம். சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். கசப்பு, விரோதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் தேவையற்றதை எடுத்து தூக்கி தூரம் போடுவோம். பிள்ளைகளை அன்பா நடத்து, வாலிப பிள்ளைகளை பொறுப்பா நடத்து. நம்மளும் அந்த வயசை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். நம்ம டைரக்டா இந்த வயசுக்கு வந்த மாதிரியே பண்ணுவோம் பாரு. அப்பா அம்மால கவனி, இந்த வயசுக்கு வந்த மாதிரியே பண்ணுவோம் பாரு. நம்மளும் அதை கிராஸ் பண்ணியிருக்கிறோம். அங்க என்ன வலி இருக்கு, வேதனை இருக்கு, தடுமாற்றம் இருக்குன்னு தெரியும். பிள்ளைகளை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு பேசு. நீ பேசல, எவனா உட்கார வச்சு பேசுவான். நான் உண்மையை தானே சொல்றேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, அப்பா அம்மாலாம் கவனி, பொண்ணுங்களை கவனி, கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு ஃப்ரெண்டா பேசு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு, வாழ்க்கைனா என்னன்னு சொல்லு, யதார்த்தம்னா என்னன்னு சொல்லு, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லு. குருவி தலைமலை பறக்கும், காக்கா தலைமலை பறக்கும், கோழி கூட பறக்கும். கூடு கட்ட விட கூடாது. கூடு கட்டிட்டா பண்ணாலையா மாறிடும் தலை.
அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். இதெல்லாம் வாழ்க்கையில வரும் போகும். ஆமா, ஆண்டவர் நம்மை நல்ல எல்லா உணர்வோடு படைச்சிருக்கிறார் அர்த்தம். இதை விட பெஸ்டானதை கர்த்தர் நமக்கு தருவார் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி நல்ல வழி நடத்த பழகணும். ஆமென். ஆமா, பொண்ணுக்கு எல்லாம் கவனிக்க பார்ப்போம். நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லணும், மம்மி நீங்க இது மாதிரி நடந்தது, இது மாதிரி நடந்தது, இது மாதிரி நடந்தது. அவங்க திறந்த முகமா நமக்கு முன்னாடி இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருப்போம், கர்த்தர் காரியத்தை மாற்றுவாராங்க. என் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார். அவருக்கு 2 பொண்ணுங்க. பாருங்க, சில காரியத்தை எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஒரு 2-3 பாஸ்டர் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவர் போகும்போது அழுதுட்டு போறார். 2 பொண்ணுங்க பாஸ்டர். எங்க நான் உள்ளிட்டு போனாலும் நைட்ல வந்து தூங்கிட்டாலும் அவர்களை தூக்கி முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு தான் அவரை படுக்க வைப்பேன். இப்ப வயசு பிள்ளைகள் ஆகிட்டாங்க, என்னால பண்ண முடியல. ஆனா மனசுல பயமா இருக்கு பாஸ்டர். கல்லுண்ணி மாங்கிற மாதிரியே இருக்காங்க பாஸ்டர். இவெல்லாம் இப்படி செய்வாளான்னு தெரியல பாஸ்டர். 2 பொண்ணு பயம். அவர் அப்படியே அழுதுறாரு. பிராக்டிக்கலா பெரிய சர்ச்சை வச்சிருக்கிறார். சர்ச்சில் நடக்கிற பிரச்சனை பார்த்து இந்த பையங்க கூட அப்படி இப்படி கத்துறான், ஓடுறான், ஓடியாரான், ஏதோ பண்றான். ஆனா மாறிடுறான் பாஸ்டர். இந்த பிள்ளைங்க மாற மாட்டேங்குது பாஸ்டர். பயமா இருக்கு, எப்படி 2 பொண்ணு கரையேற்ற போறணும் பாருங்க. அவர் சொன்னது எனக்கே ஆச்சரியமாயி போச்சு. தான் பிள்ளைகளை குறிச்சு நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன். நம்ம ஜெனரேஷன் கெட்டு போயிடக்கூடாது, நம்ம சந்ததி அழியக்கூடாது. நமக்கு பின்னாடி தேவ ராஜ்யத்திற்கு அவர்கள் முதுகெலும்பா நிற்கணும். அவர்களால சபை கட்டப்படணும். ஆமென். தம்பி தங்கச்சி புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அல்லேலூயா. Where there is changes there will be a growth. எங்கே மாற்றங்கள் இருக்கிறதோ அங்கே வளர்ச்சி காணப்பட ஆரம்பிக்கும். மாறுவோம், ஏற்றுக்கொள்ளுவோம், மன்னிப்போம், தேவ சமூகத்தில் உத்தமமா இருப்போம், மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமே. 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். தாவீது அபிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ. அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு திரும்ப தாரும் அப்படின்னு தாவீது அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியனை பார்த்து இப்படியாக கேட்கிறான். ராஜாவின் காரியம் அவசரமானபடினாலே நான் வர அவசரத்துல பட்டயத்தையாகிலும் ஈட்டியாகிலும் ஆயுதத்தையாகிலும் எடுத்துட்டு வரல, அவசரப்பட்டு வேகமா வந்துட்டேன். அதனால ராஜாவின் காரியம் மிக அவசியம். உம்மிடத்துல ஏதாகிலும் பட்டயமாகிலும் ஈட்டியாகிலும் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே தாவீதை பார்த்து அபிமெலேக்கு சொல்றான், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை கொன்ற கோலியாத்தின் பட்டயமே அல்லாமல் வேறொன்றும் என் வசம் இல்லை. அது இருக்குது. எங்க இருக்கு? ஏபோத்துக்கு பின்னாடி ஒரு புடவையில சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எடுக்க மனதானா நீரே போய் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறான். பாருங்க, அப்பதான் தாவீது சொல்றான், அதை எனக்கு தாரும், அதற்கு நிகர் இல்லை. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தொடக்கம் நல்லா இருக்கும். பாருங்க, குழந்தைல 5வது படிக்கிற வரைக்கும் என்னடா படிக்க போறேன்னு கேட்டா டாக்டருக்கு படி பண்ணுவான், என்ஜினியரா படி பண்ணுவான், போலீஸா வருவான். 10வது வந்தாதான் தெரியும் பைத்தியக்காரனா இருப்பான். ஐயோ சொல்லுங்கப்பா, தொடக்கத்துல எல்லாருமே நல்ல தரிசனம் தான், நல்ல நோக்கம் தான். அறியாத காலத்துல சொல்றோம், வாங்க யூத் மீட்டிங் போறோம், அழுது ஒப்பு கொடுக்கிறோம், நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம் அப்படிங்கிறோம். நாட்கள் போக நாட்கள் போக நாட்கள் போக அப்புறமா நான் வேலை செஞ்சுக்கினே என்னத்தை செய்யறேன், சொல்லாத மாதிரி என்னைய பாக்குறீங்க, வேலை செஞ்சுட்டு ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு நம்ம மாற ஆரம்பிச்சிடும். நான் பணத்தால சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம எடுத்த தீர்மானம் வேற.
ஆனா இப்ப நாம எடுக்கிற தீர்மானம் வேற. பாருங்க, வேலை கிடைக்காத வரைக்கும் பயங்கரமா பொருத்தனை பண்ணிருப்போம். ஆண்டவரே, ஒரு தசம பாகத்தை ஒழுங்கா தரேன், ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேன், வேலை ஞாயிற்றுக்கிழமை நான் வச்சாலும் நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் கண்டிப்பா வர ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனா வேலை கிடைச்சி வருமானம் உயர்ந்து நல்ல பொசிஷனுக்கு வந்த உடனே அல்லேலூயா, தசம பாகம் தரத்தை நிறுத்திடும். எதுக்கு பாஸ்டருக்கு தரணும், எதுக்கு சபைக்கு தரணும், நான் அவங்களுக்கு தரலாமே, இவங்களுக்கு தரலாமே. இந்த இத்து போனவன் யூடியூப்ல பேசுறான் பாருங்க, விளங்காத பயிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இங்க உயிரை கொடுத்து மூச்சு முட்டை 3 நாள் பேசுறோம்ல, இதை எந்திரிக்குமா தொடச்சு போட்டு போயிடுச்சு, நேரா போயிடுச்சு. எங்க யூடியூப் காலையில ஒரு ஆள் நான் நியூஸை பார்த்துட்டு பாருங்க, சேனல் வேற ஆட் வந்துச்சு, சேனல் வேற மாத்தின தமிழன் டிவில ஒரு ஆள் பேசுறான், சர்ச்சைக்கு போகாதங்கிறான். அடா பாவி, கொலகார பாவி, இவெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். எல்லாம் இணைய பாருங்க பார்ப்போம். நூதனமானது வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றான், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் நீரூற்றாகி எண்ணெய் விட்டு தங்களுக்கென்று வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பிசாசு நமக்கு விரோதமா ஒரு வலையை விரிக்கிறான்னா தொடக்கத்துல தேவ சித்தம் போலவே இருக்கும், ஆண்டவரை போலவே இருக்கும், வசனம் போலவே இருக்கும், நமக்கு ஏற்றது போலவே இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி போனாதான் பயங்கரமா இருக்கும். நம்ம இந்திய தேசத்துல பிரதம மந்திரி கொண்டு வந்த சட்டம் எல்லாம் இந்தியா முதல் கொரோனா காலத்துல யூடியூப் வரும்போது நல்லா தான் இருந்தது, சபைக்கு ஆசீர்வாதமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த யூடியூப் தான் சபைக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் கேடா மாறி போச்சு. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் நீரூற்றாகி எண்ணெய் விட்டு எரேமியா 2வது அதிகாரம் 11, 12, 13 வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். வீட்ல போய் வாசிச்சு பார்ப்போம். ஆமா, ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் நீரூற்றாகி எண்ணெய் விட்டு தங்களுக்கென்று வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்க குடிப்பதற்கு தண்ணி நீரூற்றுகள்ல போய் தான் எடுப்பாங்களாம். பாருங்க, கிணற்றுகளில தான் போய் எடுப்பாங்க, நீர் சுரக்கிற இடத்துல தான் போய் எடுப்பாங்க. ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அங்க போகாம கவனிக்க பார்ப்போம். மழை காலத்துல பாலஸ்தீனா தேசமே சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது. அதனால மழை காலத்துல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சுண்ணாம்பு தொட்டி பெருசா கட்டிடுவாங்க. வர தண்ணி எல்லாத்தையும் தேக்க வச்சு தண்ணி தெளிஞ்ச உடனே புழக்கத்துக்கு அந்த தண்ணி எடுக்க ஆரம்பிப்பாங்களாம். நல்ல பெருசா கிணறு மாதிரியே தொட்டியை கட்டுவாங்களாம். கட்டிட்டு அந்த தண்ணியை புழக்கத்துக்கு எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா வெயில் காலம் வந்த உடனே அந்த தொட்டி என்ன செஞ்சிடும், வெடிச்சிருமா. வெடிப்புள்ள தொட்டி வெடிச்சிரும். திரும்பவும் எங்க தான் போகணும், பழைய குருடி கதவை திரடி திரும்பவும் அந்த இடத்துக்கு தான் போகணும். ஆண்டவர் சொல்றா, இன்னைக்கு யூடியூப் அப்படிதான் மாறிடுச்சு. சபையை விட்டுட்டான், ஜீவ நதியை விட்டுட்டான், ஆராதிப்பதை விட்டுட்டான், தொழுது கொள்வதை விட்டுட்டான். லுங்கியை கட்டிக்கணும், இன்னர் வியர் போட்டுக்கணும், நைட்டியை போட்டுக்கணும். எங்க நடக்கிறான், யூடியூப்ல நடக்கிறான். நல்ல காலத்திலேயே வந்து கை தட்டி பாட்டு பாட மாட்டான். சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நீ யூடியூப்ல போய் என்னத்தை கை தட்டி பாட்டு பாடுவேன், என்ன பண்ணுவேன்? பிசாசுடைய தந்திரம் பாருங்க மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இணை பாருங்க பார்ப்போம். யூடியூப் பார், உன்னால கிரகித்து கொள்ள முடியுமா, நிதானிக்க முடியுமா? இது நல்லது இது கெட்டதுன்னு உன்னால நிதானிக்க முடிஞ்சா தாராளமா பார். நான் உன்னை வாழ்த்துக்கிறேன். உன்னால நிதானிக்க முடியலையா, உனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல growth இல்லையா, உனக்கு சிலது புரியலையா, அந்த பக்கமே போகாத. ஆமே, நான் பேசுறது புரிஞ்சுதா? அந்த பக்கமே போகாத. அது தேவையில்லையா, விட்டுட்டு தூக்கி தூரம் போட்டு அதை கொண்டு போகாத. தொட்டி வெடிக்கும், கரண்ட் கட் ஆகும், சீக்கிரத்துல இந்த நெட் எல்லாம் ஆஃப் ஆகும். அப்ப திரும்ப எங்க போவ? தொட்டிய கட்டாத. தொட்டிய கட்டிட்டினா வெடிக்கும். தேவைதான், ஆனா தேவையில்லை. அல்லேலூயா. அதனால வெடிப்புள்ள தொட்டியை கட்டாத. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இப்படிதான் மாற ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே தொடக்கத்துல நல்லா பண்ணோம், தொடக்கத்துல நல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோம், தொடக்கத்துல அற்புதமா வாழ்ந்தோம். வேலை கிடைக்கிற வரைக்கும், உயர்ற வரைக்கும், படிக்கிற வரைக்கும், ஸ்தானங்கள் வருகிற வரைக்கும், ஆசீர்வாதம் பெருகிற வரைக்கும், ஆசீர்வாதம் பெருகி முடிச்ச உடனே ஆண்டவரை விட்டுட்டு விலக ஆரம்பிக்கும். இது இங்க மட்டும் இல்ல, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தொன்று தொட்டு வருது. ஆண்டவர் சொல்றா, கண்ட இடத்துல பலிபீடத்தை கட்டாத,
உன் தேவன் நிர்ணயித்திருக்கிற ஸ்தானத்துக்கு போய் பலி செலுத்த அப்படிங்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, அவங்க கானானியரை பார்த்து தோப்பு விக்கிரகத்தை உண்டாக்கிட்டான், கண்ட இடத்துல பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சுட்டான். ஐயா, கானானியருடைய செய்தியின்படி செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, நமக்கு இந்த பரிசுத்த வேத பிரமாணத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால இயேசுவின் நாமத்துல கெஞ்சி கேட்கிறேன், தொடக்க காலத்தில் எடுத்த தீர்மானங்கள் இன்னைக்கு மங்கி போச்சு பார், தாறுமாறா போயிடுச்சு பார், அந்த காரியத்திற்கு மீண்டும் வர ஆரம்பிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப நான் பிரசங்கத்துக்கு நேரா வரேன். இது எல்லாத்தையும் சொன்னாதான் அது புரியுன்றதுக்காக தான் இங்க போயிட்டு இப்படி வந்தேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தாவீது இருக்கிறவங்க வெறும் கையனாய் கோலியாத்துக்கு முன்னாடி போக ஆரம்பித்தான். கையில கவன் கல்லு மட்டும்தான் இருந்தது. ஆற்றில போய் 5 கூழாங்கல் எடுத்துட்டு தேவ நாமத்தை முன்னிட்டு யுத்தத்துக்கு போக ஆரம்பித்தான். நான் நேற்று சொன்ன கோலியாத்தை பார்த்து சொல்றான், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால உனக்கு விரோதமாய் வருகிறேங்கிறான். போயிட்டு கோலியாத்தை கொன்னு போட்டுட்டான். நெத்தியில கல்ல அடிச்சு கீழே விழுந்த உடனே அவன் பட்டயத்தையே எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அவன் தலையை தூக்கி கையில பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். மறைந்திருந்த எல்லா இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராணுவ வீரர்களும் போய் பெலிஸ்தர் எல்லாரையும் கொன்னு சங்காரமா மாத்திட்டான். பாருங்க, எருசலேமின் குமாரத்திகள் வாழ்க. சவுல் நல்லவன், அவனை கொலைகாரனா மாத்தின பாக்கியம் உங்களையே சேருவதாக. அல்லேலூயா. எந்த ராஜாவாவது ஆடு மேய்க்கிற பயலுக்கு தான் போட்டு இருக்கிற வஸ்திரத்தை தருவானா, யுத்த காலத்தை தருவானா? நான் பேசுறது புரியுதா? இப்ப நீங்களே திடீர்னு யாராச்சும் ஒரு பையன் வந்து 500 ரூபாய் கொடுத்து கடைக்கு போன்னு சொல்லுவோம், நம்ம பிள்ளைகிட்டே கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பெற்றது அப்பேற்பட்ட பவர்ஃபுல். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம பிள்ளைகிட்ட அப்ப எவங்கிட்டே கொடுப்பான். ஆனா பாருங்க, சவுல் எவ்வளவு நல்லவன் பாருங்க. அவன் தாவீது கிட்ட கொடுத்தான். தாவீது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு பழக்கம் இல்லாம கலட்டிட்டான். கலட்டி வச்சுட்டு யுத்தத்துக்கு போனா ஜெயிச்சுட்டு வந்துட்டான். அவ்வளோ நல்லவன் சவுல். ஆமே, எருசலேமின் குமாரத்திகள் முறையா பாடினாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ முடிஞ்சோடனே திரும்ப எங்க இருந்து? ஆமா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000. புடிச்ச கொலைக்காரனை மாறத்துக்கான பிசாசே கிடையாது. பிசாசு போயிட்டான். எனக்கு அக்கா அம்மா நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே உசுப்பேத்தி சவுல் சொல்றான், எனக்கு 1000 கொடுத்துட்டு ஆடு மேய்க்கிற பயலுக்கு 10000 கொடுத்துட்டான். அவன் உயிரோடு இருந்தாதானே, அவனை கொன்னா சரி கொல்ல ஆரம்பிச்சுட்டான். புரிஞ்சுதான் நான் பேசுறது? ஆமா, தயவு செஞ்சு அடக்கம் அமரர்கள் வைக்கும். ஆமா, அதனால தேவையில்லாதது பேசாதீங்க, தேவையானது மட்டும் பேசுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்து வராங்க, காரியத்தை ஜெயமாய் மாற்றுவாராங்க. ஆமா, இப்ப கவனிங்க பாப்பா. தாவீது அப்பேற்பட்டவனா இருக்க ஆரம்பித்தான். கோலியாத்தை கொல்ல ஆரம்பித்தான். நான் அப்படியே சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். சவுலுடைய ஆயுததாரியா வந்தான், 100 பேருக்கு படதளபதியா வந்தான், 1000 பேருக்கு படதளபதியா வந்தான், இஸ்ரவேல் தேசத்தினுடைய சேனையை நடத்தக்கூடியவனா வந்தான். இது எல்லாமே எல்லாம் கவனிக்க பாப்பா. இது எல்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள தாவீதுக்கு கிடைச்சது. இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா, சவுலுடைய மருமகனா மாறிட்டான். சவுலுடைய மருமகனா மாறிட்டான். பெரிய பேரு புகழ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. எல்லாம் வந்தது. அன்னைக்கு 7 பள்ளத்தாக்கிலே கோலியாத்தை கொன்னாம்பர் பட்டயம், அந்த பட்டயத்தை இப்ப கையில் எடுக்கல. ஏன்னா பொசிஷன் என்ன செஞ்சிருச்சு? சத்தமா சொல்லுங்க. பொசிஷன் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மேல போயிட்டான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவினுடைய மருமகனா மாறிட்டான். ராணுவ வீரனா மாறிட்டான். ராணுவத்தையே நடத்தக்கூடிய யுத்த சேனாதிபதியா மாறிட்டான். அதனால இப்ப பட்டயம் தேவையில்லை, பக்கத்துல எங்க போனாலும் போய் பட்டயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு மாறிட்டான். எல்லாத்தையும் சவுல் கொடுத்த மாதிரியே மொத்தத்தையும் சவுல் தாவீது கிட்ட இருந்து பறிச்சு எடுத்துட்டான். கவனிக்க பார்ப்போம். தாவீது அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஈட்டி எடுத்து அப்படியே ஏறான். தாவீது கொஞ்சம் விளங்கிட்டான். பெஞ்சமின் வம்சத்துக்கே ஒரு பெரிய கிருபை இருக்கு. மயிரிடை கூட தப்பாமல் ஈட்டி எறிவதில்லை. பெஞ்சமின் வம்சத்தார் நல்ல தேடினவர். ஈட்டி எறிய ஆரம்பிக்கிறான். தாவீது தப்பிச்சுட்டான். பாருங்க, தாவீது மேல காழ்ப்புணர்ச்சியா மாற ஆரம்பிச்சுட்டான். பழிவாங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டான். கடைசியா தாவீத சவுல் கொல்ல போறான் அப்படின்னு தெரிஞ்சு, யோனாத்தான் நிமித்தமாக தெரிஞ்ச உடனே தாவீது துணியை காணணும் ஓடுறான். மனைவியை பிரிச்சு எடுத்துட்டான். கொடுத்த ஸ்தானங்களை பிரிச்சு எடுத்துட்டான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அபகரிச்சுட்டு போட்டுங்கிற ட்ரெஸ்ஸோட காலோட சேர்ந்து வேகமா ஓடுறான். ஓடி ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த இடத்துல போய் அபியாத்திர பார்த்து கேட்கிறான், ராஜாவின் காரியம் அவசியமானபடினால உங்ககிட்ட ஏதாவது பட்டயமாவது ஈட்டியாவது இருக்காங்கிறான். எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். ஐயா,
ஒரு காலத்துல பட்டயமே இல்லாம ஜெயிச்சவையா? சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். தன் கையில வச்சிருக்கிற கூழாங்கல்ல வச்சு ஜெயிச்சவன், ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாமல் கோலியாத்தை கொன்று போட்டவன், சேனையை நடத்துறவன், தேசத்துக்கு எழுப்புதலை கொண்டு வந்தவன், தேசத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தவன், பெலிஸ்தருடைய ஆளுகைகளை அதமாக்கி போட்டவன். இந்த ஸ்தானங்களும் பொசிஷனும் வர வர எல்லாம் மாற ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் கவனி. நான் தொடக்க காலத்துல எப்படி பைபிள் படிக்கிறேனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு படிக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்து இந்த ஜூலையோட 30 வருஷம் ஆச்சு. எல்லாம் கவனிக்க பார்ப்போம். முன்னாடி பைபிளை படிக்கிறதை விட இப்போ பைபிள் படிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் ஊழியன்னு வந்தாலே பயமா இருக்கு. பிரசங்கம் பண்ண போனாலே பயமா இருக்கு. வாங்கி கட்டிப்போமோ, தேவ கோபாக்கினிக்கு மாறிடுவோம் பயமா இருக்கு. சில அலுவலகங்களில் உள்ள போறதுக்கே பயமா இருக்கு. ஆண்டவர் கொண்டு போற ஸ்தானங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அப்படியே அழுவேன் நானா. ஆண்டவரே, நீங்க தான் முன்னாடி போன, தப்பா பேசிடக்கூடாது, எதிர்மறையா மாறிடக்கூடாது, சுயம் வெளிப்பற்றக்கூடாது, ஆம்சம் வெளிப்பற்றக்கூடாது, நீங்க மட்டும்தான் வெளிப்படணும். எல்லா இடத்துலையும் ஆந்திராவுக்கு போன 30,000 பேருக்கு மேல ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம். எனக்கே ஆச்சரியமா மாற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, நான் ரெகுலரா எவ்ரி இயர் கண்டினியூவா போயிட்டு இருக்கேன். இதை பார்த்து 4-5 பெரிய பெரிய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையும் போக போக பயமா இருக்கு. போன வருஷம் மட்டுமே 59 பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுறேன். 4 பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பேசுறேன். 850 பாஸ்டர்ஸ் ஒரு இடத்துல வந்திருந்தாங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு பயமா இருக்கு. யாராச்சும் கேள்வி கேட்டுருவாங்களா, என்ன செஞ்சிருவாங்க? நான் உட்காரும் போது தான் இப்படி இருக்கும், நின்று பேசும்போது தான் இருக்கிறேன். ஆக்சுவலா பேசிக்கலி நான் ஒரு கோழை. ஐயோ, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. அல்லேலூயா. அப்படின்னாலே நான் பயந்துருக்கேன். இப்ப நீங்க பயந்தீங்கல்ல, அதே மாதிரி நான் பயந்துருவேன். நான் அந்த மாதிரி என்னவோ தெரியல, என்னையும் தெரிஞ்சிடுச்சு, என்னையும் கொண்டு போறான். ஊழியம் வர வர பயமா இருக்கு. பைபிள் படிக்க பயமா இருக்கு. ஒரே ஒரு நைட்ல அப்போஸ்தலர் ரோமர்ல இருந்து பாருங்க ரெவலேஷன் வரைக்கும் ஒரே ஒரு நைட் தெருவுலைக்கு உட்கார்ந்து படிச்சிருக்கேன். இப்போ ஒரு அதிகாரம் படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. வசனம் குத்துது, கிழிக்குது. ஒரு நாள் ஆண்டவர் என் கூட பேசினார். நீயும் குறைக்க மாட்டாத நாய்களை போல இருந்துருவியான்னு கேட்டார். நான் ஏன் இவ்வளவு ஆர்ச்சியா பேசுறேன், ஏன் உண்மையா பேசுறேன், ஏன் கண்டிப்பா பேசுறேன் என்கிட்ட கேட்டா, நீயும் குறைக்காத நாய் மாதிரியே இருந்துருவியடா. கண்டினியூ ஃபாஸ்டிங் இருந்து ஒரு 1 month. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தார். எனக்கு பயம் வந்துச்சு. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சிடறேன். சில நேரத்துல பாருங்க, நேரம் பெருக ஸ்தானங்கள் வர வர, ஆசீர்வாதம் வர வர, பொறுப்புகள் வர வர, ரெஸ்பான்சிபிலிட்டி பெருக நமக்கு உத்தரவாதமும் ரொம்ப பெருகணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சபையில உன்னை நம்பி என்ன நம்பி பாஸ்டர் ஏதோ ஒண்ணு தராரா, அந்த இடத்துல போய் நிற்பதற்கு பாத்திரமானா மாறணும். நம்மை கொண்டு ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போறாருன்னா அதுக்கு பாத்திரம் உள்ளவங்களா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறணும். மாறினாதான் காரியத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்றுவார். தாவீது நல்லா இருந்தான், ஆண்டவரே நம்பி இருந்தான். யுத்தத்துக்கு போகும்போது பட்டயம் இல்லாம போனான். பாருங்க, நல்ல ஸ்தானம் வந்தது, பொசிஷன் வந்தது. பட்டயத்தை மறந்துட்டான், யுத்தத்தை மறந்துட்டான். சவுலுடைய மருமகனா மாறிட்டான் பாத்தியா, சேனையின் அதிபதியா மாறிட்டான் பாத்தியா, யுத்த களத்துக்கு போயிட்டான் பாத்தியா. எதெல்லாம் இவன் நம்பி போனானோ அதெல்லாம் இவனுக்கு ஆப்போசிட் ஆகி மாற ஆரம்பித்தது. சவுல் 3000 பேரை அனுப்பி தாவீதை கொல்லுவதற்காக, இப்ப தொடப்பத்தை எடுத்து இந்த ரூமை பெருக்கிட்டு போற மாதிரி 3000 பேரை அனுப்பி தாவீதை கொல்லுவதற்காக சவுல் அனுப்பிட்டான். பாருங்க, காதா அலையறான், வனாந்தரம் அலையறான். அதே தாவீது தான் சொல்றான், உடைந்து போன பாத்திரம் போலானே, எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன்கிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில தாகமாயிருக்கு. எர்மோன் மலையில போய் ஜெபம் பண்ணானா, சிறு மலைகளிலிருந்து ஜெபம் பண்ணானா, எருசலேமில் இருந்து ஜெபம் பண்ணானா. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நாள்தோறும் என் இருதயத்தை உருவ குத்துகிறது போல இருக்கு. சபை போன, ஆண்டவர் போன, இன்னைக்கு இந்த மாதிரி மாறிட்டியே. அவ்வளவு பெரிய எதிர்ப்பு, அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில சவுல் 3000 பேர் அனுப்பி தாவீதை கொல்லுவதற்காக வந்த உடனே தான் துண்டை காணும், துணியை காணும் சொல்லிட்டு வேகமா ஒடியாந்து அபிமெலேக்கை பார்த்து கேட்கிறான், ராஜாவின் காரியம் அவசியம் பண்ணபடினாலே உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், நீ ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற கோலியாத்தின் பட்டயமே அல்லாமல் வேறொன்றும் இங்க இல்லைங்கிறான். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம், எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம், எல்லாம் என்னை. அந்த பட்டயம் தாவீதுடையது. கோலியாத்து கிட்ட இருந்து கொண்டு வந்தது யார் தான்?
சத்தமா சொல்லுங்க, யாருதான்? தாவீதுடையது. இவன் பயன்படாம விட்டபடினாலே அது போய் ஆசாரிப்பு கூடாரத்துல ஏபோத்துக்கு பின்னாடி இருக்குது. இப்ப சொல்றான், உனக்கு பட்டயம் வேணும்னா எடுக்க மனதானால் நீரே போய் அதை எடுத்துக்கொள்ளு. இப்ப அது எதுல இருக்கு? ஒரு புடவையில சுத்தப்பட்டு ஏபோத்துக்கு பின்னாடி இருக்கு. நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த சில கிருபைகள் பார், சில தாளந்துகள் பார், சில அபிஷேகம் பார், ஜப ஆவி பார், ஆத்மா பாரம் பார், சபையில நல்ல உத்தரவாதமா செஞ்சோம் பார். ஒரு காலத்துல நல்லா செஞ்சோம், ஆனா ஸ்தானங்கள் பெருக, வசதி வாய்ப்புகள் பெருக, கர்த்தர் உயர்த்த, கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது தேவன் கொடுத்தவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஆனா நீ விட்டத, நான் விட்டத ஆண்டவர் தூக்கி போடல. இன்னும் அந்த உடன்படிக்கை பெட்டியில் வச்சிருக்கிறார், இன்னும் ஆசாரிப்பு கூடாரத்துல அதை வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தாவீது போய் கத்தறான், ராஜாவின் காரியம் அவசியம், என்கிட்ட பட்டயம் இல்ல, ஈட்டி இல்ல, என்ன கொல்ல 3000 பேர் வரான், ஏதாச்சும் இருக்கா? என்னை அழிப்பதற்காக, என்னை நாசமாக்குவதற்காக, என் தரிசனத்தை கெடுப்பதற்காக, என் வம்சத்தை கருவறுப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் என்னை அழிப்பதற்காக வருது. அதனால எதுவுமே இல்லை என்கிட்ட, ஏதாச்சும் இருக்கா? அப்பதான் அபிமெலேக்கு சொல்றான், உன் பட்டயம் நீர் கொன்றது இங்கதான் வச்சிருக்கு. அல்லேலூயா. அப்பதான் தாவீது சொல்றான், அதை எனக்கு தாரும், அதற்கு நிகர் இல்லை. அன்னைக்கு ஒண்ணும் இல்லாத போது அதுதான் கோலியாத்தினுடைய தலையை என் கையில கொடுக்க ஆரம்பித்தது. நான் தப்பு பண்ணிட்டேன், மீண்டும் இந்த பட்டயத்தை எனக்கு தாரும் அப்படிங்கிற. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் பாருங்க, அபிமெலேக்கு சொல்றான், எடுக்க மனதானா நீரே போய் அதை எடுத்துக்கொள்ளும். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். சிலதை சுத்திட்டு பாருங்களேன், சிலதை வித்துட்டு பாருங்களேன், சிலது ஏதோ ஒன்று சுத்தி மருமகனா மாறிட்டு இல்ல, வேலைக்கு போயிட்டு இல்ல, வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு இல்ல, அதனால ஜபத்தை விட்டுட்டோம், பரிசுத்தத்தை விட்டுட்டோம், ஆராதனை விட்டுட்டோம், தெய்வத்தை தேடுவதை விட்டுட்டோம், ஆத்மாதாயம் பண்ணுவதை விட்டுட்டோம், கண்ணீர் விட்டு தேசத்துக்காக அழுததை விட்டுட்டோம், தேவனுக்காக பொருத்தனை பண்ணிடதை விட்டுட்டோம், நம்ம பிள்ளைகளை நல்ல வழியில நடத்துறதை விட்டுட்டோம், தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டு விட்டோம். ஆனா நம்ம விட்டது இன்னும் அங்க இருக்கியா? ஆண்டவர் சொல்லுவார், என் பையன் திரும்ப வருவான், என் பொண்ணு திரும்ப வருவா, அது அவனுக்கு தேவை, அதை திரும்ப தருவதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மாலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், அதற்கு நிகரானது ஒண்ணுமே கிடையாது. அதை மட்டும் நீ கையில் எடுத்தினா, எந்த இடத்துல தோற்று போனே அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவா, எந்த இடத்துல விழுந்து அதே இடத்துல கர்த்தர் நிற்க பண்ணுவார், எந்த இடத்துல அவமானம் உன்னை மூட ஆரம்பித்ததோ அதே இடத்துல கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்ப ஆரம்பிக்கும். எடுக்க மனதானா நீரே போய் எடுத்துக்கொள்ளும். சிலது பாவமணி விபச்சாரத்தை சுத்தி வச்சிட்டுமே, சிலது வேசித்தனத்தை சுத்தி வச்சிட்டுமே, குடிகளுக்கு அடிமையாய் சுத்தி வச்சிட்டுமே, தவறான பாவ பழக்க வழக்கங்களை சுத்தி வச்சிட்டுமே. சுத்தி வச்சிருக்கிறது மீண்டுமா எடுக்கணும். இந்த 3 நாள் கூட்டத்துக்கு பின்னாடி நம்மால தேசத்துல ஏதோ ஒண்ணு நடக்கணும், நம்மால நம்ம இருக்கிற கிராமத்துல ஏதோ ஒண்ணு நடக்கணும். நம்ம ஜபத்தால கர்த்தருடைய மகிமை இறங்கி வரணும், நம்ம ஆராதனையால கர்த்தருடைய மகிமை இறங்கி வரணும், நம்மால 10 பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும், நம்மால தேசத்துல ஒரு அசைவை உண்டாக்கணும். ஆமென். ஏதோ ஒரு தேசத்தை மூடுகிறது, ஒரு காரியம் தேசத்தை மூடுகிறது. நல்லா இருந்த சகோதரிகள் எல்லாம் மொபைல் போனை வாங்கி யூடியூப்ல வந்து எடுத்து குட்டிச்சோரா மாறி, எங்க பார்த்தாலும் கள்ள உறவு, எங்க பார்த்தாலும் கள்ளக்காரி, எங்க பார்த்தாலும் கள்ள செய்யும், எங்க பார்த்தாலும் விவாகரத்து, ஏதோ ஒன்று மூடுதியா தேசத்தை. ஐயா, இது எத்தனை சட்டம் வந்தாலும் மாறாதியா? சுருட்டி வைத்திருக்கிற அந்த ஜபாவி கையில வந்தாதான், சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் கையில வந்தாதான், சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய தரிசனம் கையில வந்தாதான், சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற தேவ திட்டம் கையில வந்தாதான். ஆமென். ஏதோ ஒண்ணு இழந்துட்டேன், இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போமே, ஆண்டவரே அந்த ஜபாவியை தாங்கப்பா. ஒரு காலத்துல எப்படி ஜபம் பண்ணும், எப்படி எழுதும், நம்ம ஜபத்தை கேட்டு எல்லாம் பயந்தாங்களே, இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டுமே. அது சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு, அதை மீண்டும் கையில் எடுப்போங்க. அதை எனக்கு தாரும் ஆண்டவரே, அதற்கு நிகர் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஏதோ ஒன்று இழந்துட்ட, அதை நீ திரும்ப எடுத்துட்டீங்கன்னா உன் விளக்கத்தட்ட நான் எரிய வைப்பேன். நீ மனம் திரும்பாத பட்சத்துல நான் உன் பக்கத்துல வந்து உன் விளக்கத்தட்ட உங்ககிட்ட இருந்து பிடிக்கிடுவேன்.
உனக்கு வெளிச்சம் தந்தவைகள் பிடுங்கப்படும், உனக்கு பாதை காட்டினவைகள் அடைக்கப்படும், உனக்கு பக்கபலமாய் நின்றவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை எடுத்துருவார். Where there is love, there is a light. எங்கே அன்பு இருக்கிறது அங்கே வெளிச்சம் காணப்பட ஆரம்பிக்கும். இல்லையா சொல்லுங்க மாட்டோம். ஆமா, அந்த நல்ல மாலை வேளையில உதற வேண்டியதை உதறுவோம், தூக்கி தூரப்பட வேண்டியதை தூரப்படுவோம். அன்னைக்கு இருந்த ஜபாவி, அன்னைக்கு இருந்த பக்தி வைராக்கியம், அன்னைக்கு இருந்த பரிசுத்தம், அன்னைக்கு இருந்த தேவனுக்கு கொடுத்தல், அன்னைக்கு ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை, அன்னைக்கு ஆத்துமாக்களை யாரை பார்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்லுமே, எல்லாருக்காக ஜபம் பண்ணுவோமே, எல்லாருக்காக கண்ணீர் விடுவோமே. நம்ம கிட்ட யார் வந்தாலும் சொல்லுவாங்க, அக்கா உங்க ஜபம் என்னை மாத்திடுச்சு, எனக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அது இல்லையே, எங்கேயோ ஒரு இடத்துல சுருட்டி வச்சுட்டோமே. இந்த கடைசி நாள் கூட்டத்துல கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். கர்த்தர் திரும்ப தரப்போகிறார், கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல நல்ல தரிசனம் பார்த்தவன், ஒரு காலத்துல வெளிப்பாட கர்த்தர் கொடுத்தாரு, ஒரு காலத்துல நம்மை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்களே. இன்னைக்கு அது நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ சுருட்டி வச்சுட்டு பாரு, அது மீண்டுமா எடுப்போம். எடுக்க மனதானா நீரே போய் எடுத்துக்கொள்ளும். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டி ஜெபம் பண்ணும், அதெல்லாம் பண்ணும். ஆனா நீ தான் எடுக்கணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீ தான் போய் எடுக்கணுமா? நல்லா சொல்லுங்க ஐயா. சொன்னவன் அபிமெலேக்குயா, அவன் பிரதான ஆசாரியன் சொல்றான், எடுக்க மனதானா நீரே எடுக்கணும். ஒரு காலத்துல நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, நல்ல வீடு வாசல் இருந்தது, நல்ல பேர் இருந்தது, நல்ல ஸ்தானம் இருந்தது, நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை இருந்தது. எல்லாத்தையும் இழந்துட்டு சில காரியத்துக்கு அடுத்தவங்கிட்ட கையேந்திர மாதிரி மாறிட்டு. ஒரு காலத்துல தெய்வம் நல்லா ஆசீர்வதிச்சாரு, இன்னைக்கு எவனோ ஒருத்தங்கிட்ட போயிடுச்சு. சின்ன சின்ன காரியத்துக்கு கூட தத்தளிப்பும் வேதனையும் தவிப்புமா இருக்குது. நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப தாங்கப்பா, என் வீடு திரும்ப கட்டப்படணும்பா, என் புருஷன் திரும்ப கட்டப்படணும்பா, என் மனைவி திரும்ப கட்டப்படணும்பா, என் பிள்ளைங்க திரும்ப கட்டப்படணும்பா, எனக்குரியது எனக்கு தாங்கப்பா, என் குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, என் குடும்பத்திற்குரிய அபிஷேகத்தை தாங்கப்பா, என் குடும்பத்திற்குரிய மகிமையை தாங்கப்பா. மீண்டும் அத்தனை பேருக்கு மத்தியில கட்டி எழுப்பதப்பா. எடுக்க மனதானா நீரே போய் எடுத்துக்கொள்ளும். நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த புதிய அபிஷேகப்படி நிரப்பி அனுப்புங்கப்பா, என்னால ஏதோ ஒண்ணு தேசத்துல நடக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பெரிய அந்தகார தேசத்தை மூடுது, ஒரு காரிருள் தேசத்தை மூடுது. 8வது படிக்கிற பையன் கத்தி எடுத்து டீச்சர் கொடுத்துறான். அவர் எச்எம் வீட்டுல தங்கியிருந்த திருநெல்வேலி பாருங்க, அவர் சொல்றாரு, பாஸ்டர் இந்த போக்சோ போக்சோ போக்சோன்னு போட்டுட்டு டீச்சருங்க நல்ல சேரி கட்டிட்டு போக முடியும். அவன் பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை தான் கேட்கறாங்க தவிர எங்க பக்கத்துல இருக்கிற காரியத்தை பார்க்கறது. 28 வயசு ஒரு பிள்ளை டீச்சர் பாருங்க, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி வேலையை விட்டுட்டு இழந்து போயிடுச்சு. இழந்துனா வாழ்க்கையை தொலைச்சிட்டு சூசைட் பண்ணிடுச்சு. பயங்க பண்றது நம்ம சந்ததி நல்லா இல்லையே. பொக்களை கத்தி வச்சுட்டு போறாங்க, கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாங்க. ஏதோ ஒண்ணு மூடுது இல்ல, சபைதான காப்பாற்றணும், சபைதான நித்திய வெளிச்சத்திற்கு ஆணி வேற வச்சிருக்கிறார். மீண்டும் அந்த ஜெபத்தை எடுப்போமே, மீண்டும் அந்த அபிஷேகத்தை எடுப்போமே, மீண்டும் சபையில ஒரு எழுப்புதல் வரட்டுமே, மீண்டும் நம்முடைய பிள்ளைகள் தேவ சன்னிதானத்தில் நிற்கட்டுமே. புடவையில சுத்தி வச்சிருச்சு, சிலது போதையில சுத்தி வச்சிருச்சு, சிலது தவறான பழக்க வழக்கங்களை சுத்தி வச்சிருச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் ஆண்டவர் அழிக்காம வச்சிருக்கிறான். அதை கையில் எடுத்தா மீண்டுமா சிங்காசனத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். மீண்டுமா ராஜ்யத்தின் ஆளுகை நம்ம தேடி வரும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தாவீது ராஜாவா யானான் என்று பெலிஸ்தியர் கேள்விப்படுவாங்க. அந்த பிரதர் மேல கர்த்தர் மீண்டுமாய் காரியத்தை மாற்றிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த சகோதரியை கர்த்தர் மீண்டுமாய் தீர்க்கதரிசனத்தின் ஆவியினால நிரப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. மீண்டுமாய் ஒரு ஜெபாவி தேசத்தை மூடிச்சின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா, எதை இழந்து நமக்கு தெரியும், எதை கொலைச்ச நமக்கு தெரியும், எதை விட்டு போட்ட நமக்கு தெரியும். மீண்டுமாய் அதை எடுப்போமே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, மோசே 9வது சங்கீதத்துல சொல்றான், என் வாழ்நாள் எல்லாம் நம்ம மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்கும். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே திரும்ப வாரும்,
எது வரைக்கும் கோபமாயிருப்பேன்? தப்பு நடந்துருச்சு, அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிட்டான், பேச வேண்டிய இடத்துல பேசாம அடிச்சிட்டான், தண்ணீர் வந்தது. மனுஷ கோபம் மனுஷ கோபம் தேவ மகிமையை விளங்க பண்ணும், ஆனா தேவ நீதியை நிறைவேற்றார். நம்ம கோபப்பட்டு பேசிட்டா கர்த்தர் அதை நிறைவேற்றுவா, ஆனா நீதி வெளிப்படா. அப்பா அம்மா சபிச்சா அந்த சாபம் பலிக்கும், மகிமை வெளிப்படும், தேவ நீதி நிறைவேறா. மோசே அடிச்சான், தண்ணி வந்துடுச்சு, எல்லா ஜனங்களும் தண்ணியை குடிச்சு முடிச்சோன்னு ஆண்டவர் சொல்றா, என்ன அசிங்கப்படுத்திட்டல, என்ன அவமானப்படுத்திட்டல, அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன மட்டுப்படுத்திட்டல, உன்னை நான் கானானுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறான். 90வது சங்கீதத்தில் சொல்றான், திரும்ப வாரும் ஆண்டவரே, இது வரைக்கும் கோபமாயிருப்பேன். ஏதோ அவசரத்துல டென்ஷன் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டு ஆண்டவரே, அதே மாதிரியே வாங்க ஆண்டவரே, நம்ம 2 பேர் கை கோத்துட்டு போலாம், இந்த ஜனங்களை நடத்திட்டு போலாம், என்னை இப்படியே விட்டுட்டு ஆண்டவரே, செஞ்ச தப்பு மன்னிச்சுட்டு என் வாழ்நாள் எல்லாம் நான் களி கூர்ந்து மகிழணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கெஞ்சணும். பாருங்க, அந்த சங்கீதத்தில் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை ஒரு கதையை போல போயிடுச்சு, ஒரு புகையே போல போயிடுச்சு, அறுப்புண்டு போன புல்ல போல போயிடுச்சு, அர்த்தமில்லாத வாழ்க்கை. இவ்வளவு நாள் வாழ்ந்தேன், என்ன வாழ்ந்தேனே தெரியல, மனைவி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, திரும்பி பார்த்தா என்னால யாருக்கு லாபம் தெரியல. ஒரு புகையை போல, ஒரு கதையை போல, அறுப்புண்டு போன புல்லை போல என் வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புறேன் ஆண்டவரே, எனக்கு உங்க கிருபையை தாங்கப்பா. இருக்கிற கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருக்கணும், இருக்கிற கொஞ்ச நாள் என் வாழ்நாள் எல்லாம் நான் மகிழ்ச்சியா இருக்க, இந்த பலவீனம் நீங்கி, இந்த பற்றாக்குறை நீங்கி, இந்த தரித்திரம் நீங்கி, இந்த அவமானம் நீங்கி, இந்த எதிர்மறையான காரியங்கள் என்னை விட்டு விலகி, இருக்கிற கொஞ்ச நாள் நான் சமாதானமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழணும், தத்தளிப்பு என்னை விட்டு விலகணும், சஞ்சலமும் தவிப்பு என்னை விட்டு விலகணும். என் வாழ்நாள் எல்லாம் நான் மகிழ்ந்து களி கூற, I need your grace. பயமும் திகிலும் கலக்கமும் என் வாழ்க்கையை திக்குமுக்காட பண்ணுது ஆண்டவரே. என்ன வருமோன்னு தெரியல, என்ன நடக்குமோன்னு தெரியல, வாழ்க்கையை பாதி கழிச்சுட்டப்பா, இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா வாழணையா, எனக்கு திரும்ப அந்த மகிழ்ச்சியை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் குடும்பத்துல சந்தோஷத்தை தாங்கப்பா, ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, சுக வாழ்வை தாங்கப்பா, பலனை தாங்கப்பா. 4 பேருக்கு மத்தியில என் குடும்பம் கட்டப்படணும் ஆண்டவரே, அந்த பழைய நிலைமையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. புகையை போல என் வாழ்க்கை மாறக்கூடாது, கதையை போல என் வாழ்க்கை மாறக்கூடாது, அர்த்தம் இல்லாம என் வாழ்க்கை போகக்கூடாது. I need a meaningful life. எனக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை வேணும் ஆண்டவரே, எனக்கு திரும்ப வாரும் ஆண்டவரே, திரும்ப கிருபையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அதே சங்கீதத்துல சொல்றான், சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்னை சரியாய், நல்லா சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே, நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு வேதனை, வாழ்க்கை சின்ன நம்ம மாத்திடுச்சு ஆண்டவரே. சிறுமைப்பட்டு போயிட்டு பலவிடத்துல, குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல, விசுவாச வாழ்க்கையில ஏதோ தெரியல, என்னமோ நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால நாம் மறைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால், சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் என்னை சரியாய் மகிழ்ச்சியாக நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். இந்த கூட்டத்தில் ஆண்டவர் வரட்டுமே, ஆண்டவர் வரட்டுமே. சஞ்சலமும் தவிப்பு ஓடிடும், பலவீனங்கள் மறைஞ்சிடும், கதையை போல இல்லாது நான் சரித்தரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அர்த்தமற்ற வாழ்க்கை இராது, அர்த்தமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். பிரயோஜனமற்ற வாழ்க்கை இராது, பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்ப, எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே, அதற்கு நிகர் இல்லை ஆண்டவரே, அதை எனக்கு திரும்ப தாங்கப்பா. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த வைராக்கியம், ஆதியிலே கொண்டிருந்த பரிசுத்தத்தை தாங்கப்பா. சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் மாறி போன ஆண்டவரே. சில நேரத்தில் பார்த்தீங்களா, பிள்ளைகளால ஒரே குழப்பம், ஒரே வலி, ஒரே வேதனை, ஒரே பிரச்சனை, என்ன பண்றதுன்னே தெரியாது, அப்படியே மரண பீதியாக தான் இருக்க ஆரம்பிக்கும். இந்த நல்ல நாளில் ஆண்டவரை பார்த்து கேட்போம், உங்க கிருபையை தந்து என் வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்புங்க. நீங்க என் கூட வந்து என் சிறுமையை தலைக்கீழா மாற்றுங்க ஆண்டவரே. எங்கேயோ ஒன்று தொலைச்சிட்டேன்,
அந்த பட்டயத்தை எனக்கு திரும்ப தந்து நான் மீண்டுமா என்னை எதற்காக தாயின் கருவிலை உருவாக்கும் முன்பு தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்க விதத்துல அந்த பட்டயத்தை நான் திரும்ப கையில் எடுக்கிற ஆண்டவரை பார்த்து கேட்க ஆரம்பித்துப்பா. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. சில நேரத்துல பார்த்துருக்கீங்களா, என்னையும் சேர்த்து பேசுறேன். ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு தண்டனை வரலன்னா திரும்ப தொடர்ந்து தப்பு பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. தப்பு பண்ணிட்டே இருக்க ஆரம்பிப்போம். சிம்சோன் அப்படிதான். அவனை மாதிரி நல்லவன் யாரும் கிடையாது. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பகிரங்கமா நசரேயன் அறிவிக்கப்பட்ட இந்த சிம்சோன் மட்டும்தான். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ரட்சகன் அவன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டு காலத்துல நிரந்தரமாய் பரிசுத்த ஆவியை பெற்றவன் அவன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டு காலத்துல கவனிக்க பார்ப்போம், தேசத்திற்காக ஜனங்களை விடுதலை ஆக்கினவன் அவன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானகன். இவன் அப்படியே சொல்லிட்டே போனா இயேசு கிறிஸ்துவ ஒப்பிட்டு போலாம். அப்பேற்பட்டவன் பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவ தூக்க ஆரம்பித்தான். கைகளிலே ஒன்றும் இல்லாமல் இருந்தும் சிங்கத்தை ரெண்டா கிழிச்சி போட ஆரம்பித்தான். பாருங்க, அவனை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்தான். பெலிஸ்தியர்கள் 40 வருஷம் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினாங்களாம். ஆனா சிம்சோன் எழும்பி 40 வருஷம் கட்டியிருந்த அந்த அடிமைத்தனத்தினுடைய கோட்டையை நிர்மூலமாக்கி போட்டு அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க ஆரம்பித்தான். பெரிய பெரிய காரியம் செஞ்சான். கோட்டையில கொஞ்சம் கொண்டு போய் அடைச்சு வச்சாங்களாம். கோட்டையினுடைய நிலைக்கால ஆட்டி தூக்கி தோல் மேல வச்சுட்டு 38 கிலோமீட்டர் மலை மேல போக ஆரம்பித்தான். ஒரு கழுதை தாடையில எடுத்து 1000 பேரை கொள்ள ஆரம்பித்தான். 300 நரியை பிடிச்சி வாளோடு வாள் சேர்த்து கட்டி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மை அழிச்சு போட ஆரம்பித்தான். அவன் நேசித்த பொண்ணு அவனுக்கு கிடைக்காதபடினால அந்த பட்டணத்தையே தீ கொளுத்த ஆரம்பித்தான். அவனுக்கு விரோதமா கர்த்தரே பக்கபலமாய் இருந்தார். அவனுக்கு விரோதமா எழுப்பின எல்லா பெலிஸ்தியர்களும் சின்ன பின்னமாய் மாற ஆரம்பித்தான். சிம்சோன் வாரான நோனே பெலிஸ்திய சட்டசபையே நடுங்க ஆரம்பித்தான். எப்ப பார்த்தாலும் சிம்சோன் 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 பெலிஸ்திய பைத்தியம் பிடிச்சி சிம்சோனை குறிச்சே திங்க் பண்ண ஆரம்பித்தான். அப்பேற்பட்டவன் வசதி வந்துருச்சுல, வாய்ப்புகள் வந்துருச்சுல, கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செஞ்சார்ல. பாருங்க, ஒரு சகோதரி கிட்ட போய் தப்பு பண்ணிட்டான். அடுத்தது ஒரு பொண்ணை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் நசரேயன் போக கூடாது, போயிட்டான். அவன் கூட ஸ்நேகமா இருக்க ஆரம்பித்தானா. அவன் மடியில படுத்துட்டான். பாருங்க, மடியை தந்தவளுக்கு மனசு தர தெரியல. படுக்க வச்சு அவனை கேட்கறான், உன் நசரேய விரதம் எதுல இருக்கு? அவன் விவரமானவன். அல்லேலூயா. இதை விட பியூட்டி என்னன்னா சிம்சோன் விவரமானவன். இப்ப சொன்னா புரியும் பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவ பெலிஸ்தியரை கூட்டு உள்ள வச்சுட்டான். ஒவ்வொருத்தரும் சொல்றான் 1100 வெள்ளியை தரும், அவன் பலன் எதுல இருக்குன்னு சொல்லிடு அப்படிங்கிறான். பெலிஸ்தியனை உள்ள கொண்டு வந்து அடைச்சிட்டு இவனை மடியில படுக்க வச்சுட்டு கேட்கறா, உன் பலன் எதுல இருக்கு? நம்மால எப்படியே கழுண்டாம் பார், நம்மள மாதிரியே. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அல்லேலூயா. ஒண்ணா சொல்றான், பொய் பொய்யா சொல்றான், பொய் பொய்யா சொல்றான். என்ன கொடுமைனா, ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் அவன் செஞ்சிடறான். என் தலைமுடிய 7 ஜடையை போட்டு ஆணி அடிச்சுதான் என் பலன் போயிடுங்கிறான். ஆணி அடிச்சுட்டு பெலிஸ்தியரை வாங்குறான். உள்ள இருக்கிற பெலிஸ்தியரா அப்போ தெரியாது. அல்லேலூயா. அப்படியே பேக்கு மாதிரியே பார்த்து, ஐயோ சோத்திரமாண்டது. அடுத்த முறை வாரம் பாருங்க, அக்னி நேரம் போட்டு என்ன கட்டினா போதும். அக்னி நேரம் கட்டு உள்ள இருக்கிறவனை கூப்பிடுறான். அவன் வாரான், அறுத்து போட்டு போயிட்டான். இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. லாக் ஆயிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லு, லாக் ஆயிட்டாத. கல்யாணம் ஆனவங்களும் சொல்லணும். சொல்லுங்க, ஐயோ தெரியும் எனக்கு. சொல்லு பக்கத்துல, லாக் ஆயிடாத. மாட்டிட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நசரேயன், ரட்சகன், தெய்வத்திற்கு சமமானவன் போய் படுத்துட்டான். அவன் தப்பு பண்றான்னு இவனுக்கு தெரியும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் தம்பி தங்கச்சி, வாழ்க்கையை தொலைச்சிட்டா திரும்ப ரீகெயின் பண்ண முடியாது. கஷ்டம். பைத்தியமா மாறிடும். இவன் பைத்தியமா மாறிட்டான். அவ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான். உயிருக்கு உயிரா அவளை நேசிச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் கேட்கிறான், உன் பலன் எதுல இருக்கு, உன் பலன் எதுல இருக்கு, உன் பலன் எதுல இருக்கு. இவனை எப்படியோ தாக்கல் பண்ணி வந்தான். எப்படியோ மேற்கொண்டு வந்துட்டான்.
ஆனா அவன் கேட்ட கேள்வி சாகத்தக்கதாய் மாறினதான். நீ எப்பேற்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் உலகத்தோடு ஒன்றித்து போயிட்டா. மாறாதியா? மாறா? ஒரு பாஸ்டர் அன்னைக்கு சொல்லிட்டு அடுறா, நான் இன்னைக்கு ஆராதனை நடத்துறேன், சர்ச்சுக்குள்ள போதையை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். மாறா சத்தியத்தை சத்தியமா பேசாம போயிட்டாங்க. உள்ள குடிகாரனை வந்து உட்கார்ந்து சிலது இழந்துட்டா திரும்ப வாராதியா? வாரா? படுத்துட்டான். அவர் நச்சரிக்கிறா. வசனம் சொல்லுது, அவன் சாகத்தக்கதா. அவன் மனம் கசந்து போனதான். தற்கொலை பண்ணிட்டு செத்துலான்ற நிலைமைக்கு வந்துட்டு, ஐயா ஒரு பெரிய ரட்சகன் சிங்கத்தை ஒன்றுமில்லாமலே கிழித்து போட்டவன், 300 நரியை பிடிச்சி பெலிஸ்தீனுடைய வெள்ளாண்மை அழித்து போட்டவன், கோட்டையினுடைய நிலக்காலை துகர்த்தவன், அப்பேற்பட்டவன் சாகத்தக்கதாக அவ மனம் போயிடுச்சான். வேற வழி இல்லாம அவகிட்ட சொல்லிட்டான், என் தலையில இருக்கிற முடி சிரைக்கப்பட்டா பாருங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம் போயிடும் அப்படின்ட்டான். மடியில படுக்க வச்சு தூங்க வச்சு மொட்டை அடிச்சுட்டா. சொல்றா, சிம்சோனே பெலிஸ்தியர் வந்துட்டாங்க. அந்த வசனம் சொல்லும், பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு போனதை அறியாமல் முன் போலவே எழுந்தான். தெய்வம் அவனை விட்டு விலகிட்டான், முன் போலவே எழுந்தானா. பார்த்தா பெலிஸ்தியர் வந்துட்டான், கைய கால கட்டிட்டான், அவன் வஸ்திரத்தை உருவிட்டான், 2 கம்பியை காய்ச்சி அவன் 2 கண்ணியை சேர்த்து குத்திட்டான், அவனை குருடனா மாத்திட்டான், தர தர தன்னு ஊர்ல எழுதிட்டு போறான், கோமாளியா மாத்திட்டான். ரட்சகன் ஒரு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவ தூக்க ஆரம்பித்தார். இப்ப வசனம் சொல்லுது, ஒரு சிறு பிள்ளை அவனுக்கு கைலாக்கு கொடுத்தான். ஒரு சின்ன பையன் தான் அவன் கையை பிடிச்சு குருடனை கூட்டிட்டு போற மாதிரி, கண் தெரியாதவங்களை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போக ஆரம்பித்தான். பாருங்க, அந்த இடத்துல போறான், அத்தனை பேர் சிரிக்கிறான். பாருங்க, அவங்க செஞ்ச காரியம் வந்து வெளியே சொல்ல முடியாத காரியம். சிம்சோனுக்கு அப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சாங்க. அவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்ணான். எல்லா அக்கிரமத்தையும் பொறுத்துட்டு தான் தலையில மீண்டும் முடி வளர்க்க ஆரம்பித்ததான். அப்பதான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே ஒரு விஷயம் எனக்கு மனம் இருக்க, நான் இதே நிலைமையோடு சாக விரும்பலாம், கையிழந்து பட அபிஷேகத்தை எனக்கு திரும்பத்தான். அவன் தலையில மீண்டும் முடி முளைக்க ஆரம்பித்தான். ஒரு விசை மனமருங்கன்னு கேட்டான், ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம கூட எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆயிட்டுருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போயிருக்கலாம். ஒரு காலத்துல நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல ஊழியம் செஞ்சு, நல்ல ஆத்ம ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்காக வைராக்கியமா மாறுது. சூழ்நிலைகள் நிமித்தமாக எங்கேயோ போயிருக்கலாம். இந்த காலை வேலை மாலை வேலையில நாம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எனக்கு திரும்ப காலம், அவர் திரும்ப தருவா. அவர் தீர்வுக்கு மனஸ்தாபப்படக்கூடிய கர்த்தர். நான் தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டா அவர் என்னை கட்டி அணைச்சுப்பா. கிட்ட குமாரன் தூரம் போயிருப்பான். இந்த சொத்து பிரிக்கும் போது அவங்க அப்பா இப்படி பேசியிருப்பா, நான் இப்படி கற்பனை பண்றேன், டேய் உங்க அம்மா சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாடா, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நேரம் இருந்ததுடா, உங்களை நான் இழக்க விரும்பலடா, உங்க அம்மா விட்டுட்டு போனதுல இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன், என்னை விட்டுட்டு போயிடாதரா, சொத்தை பிரிச்சிடாதரா, எல்லாம் உனக்கு தான்டா, நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதரா. அந்த தகப்பன் அந்த பிள்ளைங்க கிட்ட கெஞ்சிருப்பான். அந்த சின்ன பையன் சொல்லியிருப்பான், சொத்தை பிரிக்கிறிய கேச போட்டுப்பான், 4 பேரை கூப்பிட்டு தேர்வெடுத்து தெருவில் விடட்டமான்னு கேட்டிருப்பான். ஏய் வேணாண்டா, அம்மா இல்லாத கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துட்டா, யோ பழைய பாட்டையே பாடாதே, சொத்து பிரிச்சு கொண்டு இருப்பான். இந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இந்த சொத்தை பிரிச்சுட்டு கையில கொடுக்குமா சொல்லுவான், சாமியை பார்த்தியா, தப்பா போயிட்டாதையா. அது சொல்லியிருப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு. சொத்தை வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டானா, அநியாயமா செலவு பண்ணிட்டான். பஞ்சம் வர ஆரம்பித்தது.
எல்லாரும் அவனை விட்டு விலகிட்டான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒரு குடியானவன் இடத்துல போய் ஒட்டி கொண்டான். வசனம் சொல்லுது, அவன் புத்தி தெளிஞ்சு. அப்ப தான் சொல்றான், எங்க அப்பா வீட்டுல நிறைய வேலைக்காரன் நல்லா சாப்பிடுறாங்க, அதனால நான் மீண்டுமா எழுந்து எங்க போவேன், என் தகப்பனிடத்துல போவேன். அவர் ஏத்துக்கிறாரோ ஏத்துக்கலையோ பரவாயில்ல, அப்பா கிட்ட போய் சொல்றேன், வேலைக்காரனா ஒருத்தனை வச்சுக்க, பிள்ளையா ஏத்துக்காத அப்படிங்கிறான். எவ்வளவு தூரம் நடந்து வந்தாலும் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ தலையெல்லாம் பண்ணாட மாதிரி இருந்திருக்கும், ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு படிச்சு போயிருக்கும், நாத்தம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். தூரத்துல அவன் வர்றது அப்பா பார்த்துட்டு அந்த தகப்பனால உட்கார முடியல, எந்திரிச்சு வேகமா பையன் நோக்கி ஓடுறான். ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். இந்த வசனத்தை போய் பிடிச்சு பாருங்களேன், இவன் 1000 பேசுறான், ஆனா அப்பா பாருங்களேன், அவன் பேசுறது எதையுமே எடுக்காம, நீ வந்துட்டு சாமி அது போதியா. வேலைக்காரனை கூப்பிடுறான், இவனை குளிக்க வச்சு வஸ்திரத்தை போட்டு செருப்பை போட்டு மோதிரத்தை போட்டு ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். ரொம்ப தூரம் போயிட்டு இல்ல, உனக்காக ஒரு வஸ்திரம் காத்திருக்கியா, உனக்காக கனம் வெயிட் பண்ணிட்டியா, உனக்காக தேவ திட்ட காத்திருக்கியா. புத்தி தெளிஞ்சு எழுந்து வருவோமே, மீண்டுமாய் ஐக்கியப்படுவோமே. சிம்சோனை போல ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, தப்பு பண்ணிட்டையா, நான் இழந்து போன அபிஷேகத்தை எனக்கு திரும்ப தாரும், இழந்து போன கிருபை எனக்கு திரும்ப தாரும், இழந்து போன அந்த ரட்சகங்கிற அந்த ஸ்தானத்தை எனக்கு திரும்ப தாரும். ஒரு காலத்துல நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ண இழந்து போன அந்த ஆத்தும ஆதாயத்தை எனக்கு திரும்ப தாரும். ஏதோ ஒன்று சுருட்டிட்டப்ப, ஏதோ ஒன்று தூக்கி போட்டுட்டப்ப, ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டப்ப, எழுந்து போவோமே தகப்பனிடத்துல. அவர் நல்ல தகப்பன், அவர் தருவார். ஆமென். எவன் மேல இரக்கமா இருப்பார் அவன் மேல இரக்கமா இருப்பார், எவன் மேல கிருபையா இருப்பார் அவன் மேல கிருபையா இருப்பார். யாருக்கு தெரியும், நம்ம மேல அவர் கிருபையா இருக்கலாமே, நமக்கு தர வேண்டியதை திரும்ப தரலாமே, இழந்த ஸ்தானத்துல நம்மை திரும்ப நிற்க வைக்கலாமே, இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தரலாமே, நம்மை கொண்டு மீண்டும் தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகலாமே, நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்றலாமே. யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ. திரும்ப வருவோமே, ஆண்டவர்கிட்ட கேட்போம், அதை எனக்கு தாரும் ஆண்டவரே, அதற்கு நிகர் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. சொல்லுவோமே ஆண்டவரை பார்த்து, அப்பா பையனா மீண்டும் அந்த ஸ்தானத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே, நான் வார ஆண்டவரே சொல்லி அவர்கிட்ட வருகிற பட்சத்துல அவர் நம்மை மீண்டுமாய் அரவணைத்துக் கொள்ள முடியவரா இருக்கிறார். இந்த மாலை வேளையில 2 கரங்களை விரித்தவரா நாம வருவோமா ஏக்கத்தோடு அவரும் வந்திருக்கிறார். உன்னை குறித்து என்னை குறித்து அவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோம். தாவீதை போல திரும்ப சொல்லுவோம், அதை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே, அதற்கு நிகர் இல்லை. பட்டயத்தை வச்சுட்டுமே, பைபிளை வச்சுட்டுமே, அபிஷேகத்தை இழந்துட்டுமே, கிருபை இழந்துட்டுமே, ஜவாவி இழந்துட்டுமே, நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தாரு, நல்ல ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தாரு, நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தாரு, நல்ல புருஷனை கர்த்தர் கொடுத்தாரு, நல்ல அப்பா அம்மாவை கர்த்தர் கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரு. சூழ்நிலைகள் நிமித்தமாக ஏதோ ஒண்ணு இங்கே சுருட்டி போட்டுட்டோங்க. கண்களை மூடுவோமா? 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு கேட்க போறோம். என் வாழ்க்கை கதையை போல முடியக்கூடாதுப்பா, புகையை போல மறையக்கூடாதுப்பா, அருப்புண்டு போன புல்லை போல போகக்கூடாதுப்பா. அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுங்கப்பா. சொல்லுங்க பாப்பா, அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுங்கப்பா. உங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. உங்க மகனாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்க மகளா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, என் வாழ்நாள் எல்லாம் நான் மகிழ்ந்து களிக்கூறணும் ஆண்டவரே. உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா. உங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. ரொம்ப சிறுமைப்பட்டு போயிட்ட ஆண்டவரே, ரொம்ப கெட்டு போயிட்ட ஆண்டவரே, நிம்மதி இல்லாம வாழ்ந்திருக்கிற ஆண்டவரே, சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. என் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. உங்க கிருபையை தாங்கப்பா. சொல்லுங்க பாப்போம். இந்த பலவீனம், இந்த
இந்த சஞ்சலம், இந்த தவிப்பு, இந்த அவமானம், இந்த தீங்கு, இந்த பாவம், இந்த துர்க்கிரியை என் வாழ்க்கையை ஒரு மாதிரி புரட்டி போட்டுடுச்சு ஆண்டவரே, புரட்டி போட்டுடுச்சு ஆண்டவரே. எனக்கு திரும்ப தாங்கப்பா. அப்படியே 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி அல்லேலூயா. நல்ல 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 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உங்க மகனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, உங்க மகளா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, உங்க ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா. அந்த அணைக்கக்கூடிய கரை என் மேல வந்து அமரட்டப்பா. ஆண்டவரே, மீண்டுமாய் அபிஷேகம் பெருகட்டப்பா. மீண்டுமாய் ஒரு பரிசுத்த வாழ்வு கிணற வரப்பா. மீண்டுமாய் என்னால உங்க இருதயத்தின் ஏக்க நிறைவேறட்டப்பா. நல்ல நல்ல வாய்களை திறந்து தம்பி 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 தங்கச்சி நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லு. சேரக்கூடாத இடத்துல போயிட்டேன், வைக்க கூடாத ஐக்கியத்தோட வச்சுட்டேன் ஆண்டவரே, இணையக்கூடாத இடத்துல இணைஞ்சிட்டேன். என்ன மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா?